அன்புக்குரிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தில் பயிற்சியாகி 8ஆம் இடத்தில் உலாவிக் கொண்டு இருக்க வரப்போகிறார். இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அது நல்லதுதான். நான் திரும்பவும் 8ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் இந்த ஒரு மாதத்தின் 5ஆம் தேதிக்கு பிறகு. இப்போ இது என்ன, 8ஆம் இடத்துல செவ்வாய், அதுபோக 9ல் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் இருக்குது. 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு சூரியன் இருப்பது ரொம்ப நல்லதுதான். 10ல் கேது இருக்கிறதும் ஓரளவுக்கு நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் 11ல் சுக்கிரன் நீச்சமடைகிறதும் அங்கே அதை சனி செவ்வாய் பார்க்கறது ரெண்டுமே கொஞ்சம் மைனஸாக இருக்குது. பொதுவாக இந்த இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் ரீதியான நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. ஏற்கனவே பல பேருக்கு பார்ட்னர்ஷிப்பில், தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்பில் சில பிரச்சனைகள் இருக்கும். அது இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு முடிவுக்கு வரும். புதிய பார்ட்னர்களை நீங்கள் தேடிக்கிறது நல்லது. பழைய பார்ட்னர்கள் விலகக்கூடும். ஏற்கனவே கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சில சிக்கல்கள் ஏற்கனவே சில பேருக்கு இருந்திருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். ஏன்னா வந்து டைவர்ஸ் எதிர்பார்த்து போகிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள் இருப்பாங்க இந்த ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறம். அப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முதல் திருமண வாழ்க்கைங்கிறது விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது திருமண வாழ்க்கையும் சில பேருக்கு இந்த இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இட அதிபதியான சூரியன் 8, 9 இடங்கள்ல பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்லதுதான். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். பணவரஸ்தானம் ஓரளவுக்கு வலுவாக இருக்கனால பணவரவும் நல்லா சீராகவே இருக்கும். மனமும் உடலும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக தான் இது இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும் சில தொழில் ரீதியான சில பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கொடுக்கும். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரும்பாலும் பொதுவாக இந்த உச்சகுருவனுடைய தொடர்பு இந்த விருச்சிக ராசிக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பான பலன்களை அனுபவிப்பீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 9, 10 ஆகிய 2 தேதிகளும் சந்திராஷ்டமமாகும். எனவே இந்த நாட்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது.